வீட்டில் வெண்டங்காய் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இப்போது நம்ம பார்க்க போகிறது மிளகு ரசம். அதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் மிக்ஸி பவுலில் சேர்த்திக்கலாம். அப்புறமேலு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போது நம்ம மிளகு ரசம் சளி பிடிச்சா, இப்போ தான் மழை பெஞ்சிட்ருக்குது இல்லைங்க, சித்திரை வெயிலுக்கு பதிலாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் மிளகு ரசம் வைக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். ஜீரகம் மிளகு சேர்த்தியாச்சுங்களா, இதை நல்லா மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கலாம். மிளகு சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை, ஒரு நாட்டு பூண்டு, ஒரே ஒரு வெங்காயம் போட்டு இதை தட்டின மாதிரி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டு வேண்டாம், அப்படியே அம்மியில் வச்சு தட்டின மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நான் அரைச்சிக்கிட்டு இவ்வளவு புளி ஊற வச்சுருக்கேன். இந்த இவ்வளவு எலுமிச்சம்பழம் அளவுக்கு, சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு இதை கரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு. இது மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சி வச்சுக்கிட்டேன் பாருங்கள். அந்த ஜீரகம் மிளகு ரசத்துக்கு இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சாச்சு. இப்போ இதில் நம்ம இந்த அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்திக்குவோம். இப்போ இதை நல்லா இந்த கடுகோட ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு எல்லாமே போட்டிருக்குறோம். நம்ம ஒரே ஒரு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். ஜீரகம் மிளகு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னொரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் சளிக்காக இந்த ரசம் வைக்க போகிறேன். அது மிளகு ரசம் இதுக்கு பேர். உங்களுக்கு சூப்பராக அள்ளி கொடுக்கும். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதிலே தக்காளியும் போட்டு அரைச்சிட்டோம் இல்லைங்களா, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவ்வளோதான், கடுகு தாளித்து ஊற்றிட்டோம். இப்போ இந்த புளி தண்ணி இருக்குது பாருங்கள், இது நல்லா வணங்கிருச்சு. இது நல்லா சுருளை வணங்கிருச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா புளி தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி புழிஞ்சிருக்கேன். புளி சேர்த்துனதுக்கப்புறம் இந்த அரிசியோட கழுநீர் இருக்குது பாருங்கள், அதை மிக்ஸி கழுவி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சோண்டு சேர்த்திக்கிட்டோம்னா நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். வடைசட்டி நம்பிருச்சு, அதனால் இதை தூக்கி ரசத்தை இதில் ஊற்றிக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. அப்புறமேலு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். இது ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. நல்லா கொதிக்க போகுது. நான் அந்த மஞ்சள் தூள்லாம் பாருங்கள் கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போதைக்கு இது கொள்ளு பொடி கொஞ்சம் வச்சுருக்கேன். இந்த மிளகு ரசம் ரொம்ப காட்டமாக இருக்கும், அதனால் கொள்ளு பொடி வறுத்து நுணுக்கி வச்சுருக்கேன். அதிலேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தி இதுக்குள்ளார கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நுரை கட்டிக்கிட்டு வருது. இப்படி நுரை கட்டி வரும்போதே ஆஃப் பண்ணிடணும். அதுக்குள்ளார நான் இந்த கொள்ளு பொடியும் சேர்த்திக்கிட்டேன். சேர்த்து நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ அடுப்பை அணைச்சிடலாம். உங்களுக்கு மிளகு ரசம் ரெடி ஆயிருச்சு பாருங்கள். ஃபஸ்ட் கிளாஸாக அள்ளி கொடுக்கும். இதில் நல்லா மல்லித்தலை கொஞ்சம் தூவி அப்படியே ஒரு